வணக்கம் நண்பர்களே, உங்களை தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம லேப்டாப் ரொம்ப ஸ்லோவாகுது. அது எல்லாத்துக்கும் இருக்க பிரச்சனை தான். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற லேப்டாப்பில் 2GB ரேம் தான் இருக்குது. ஸோ அதுக்கான 10 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்கள் லேப் வந்து பெர்ஃபெக்ட் ஒன்றா ஸ்பீடாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சொல்கிறேன். ஸ்டெப் 1 என்ன சொல்கிறதுனா, ஸ்டெப் 1ல் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு டெம்பரரி ஃபைல்ஸ் நம்ம இதில் ஸ்டோர் ஆகிருக்கும் நிறையா, அதை கிளியர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நான் சொல்கிறேன், ரன் கமெண்ட் ஆன் பண்ணணும். ஸோ ரன் கமெண்ட் ஷார்ட்கட் கீ ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர். ஓகே, ரன் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஸ்டார்ட் ப்ளஸ் ஆர். தென் டைப், அதில் டெம்ப்னு நான் அடிக்கிறேன், டைப் பண்ணுறேன். ஒரு விண்டோ ஆகுது, டெம்பரரி விண்டோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறேன் எல்லாத்தையும். சில ஃபைல்ஸ் டெலீட் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் கொடுத்துடலாம். தென் ஆல்ட் ப்ளஸ் அப்புறம் க்ளோஸ் பண்ணுறேன். செகண்ட் டெம்பரரி ஃபைல்ஸ், இது டெம்பரரி இன்டர்நெட் ஃபைல் ஸ்டோர் ஆகணும். அதே தான் ரன் கமெண்டில் டெம்பரரி ஃபைல்ஸோட அந்த ஷார்ட்கட் அடிக்கிறதுக்கு முன்னாடி 2% ஆட் பண்ணுறோம், முன்னாடி பின்னாடியும். அதே மாதிரி ரன் கமெண்ட் கொடுக்குறேன், டெம்ப்பு பேக்ரவுண்ட்லையும் %, தென் டெம்புக்கு முன்னாடியும் % கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுதா? ஸோ இது டெம்பரரி ஃபைல்ஸ் தான். இதுவும் இதையும் டெலீட் பண்ணுறேன். ஓகே, டெலீட் ஆகுது பார்த்தீங்களா? இதில் சில ஃபைல்ஸ் டெலீட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை, ஸ்கிப் கொடுத்தலாம். ஸோ இப்போ க்ளோஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் உங்கள் விண்டோ ஃப்ரீயான உணரலாம். இந்த ரெஃப்ரெஷ் பண்ண கொஞ்சம் ஸ்பீடாக ரெஃப்ரெஷ் ஆகுது. ஓகே, தென் செகண்ட் ஸ்டெப், கிளியர் டெஸ்க்டாப் ஐகான்ஸ். ஆமாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க டெஸ்க்டாப்பில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம சிஸ்டம் லாக் ஆன் ஆகிற ஸ்பீடு, ஓப்பன் ஆகிற ரன்னிங் டைம் எல்லாத்தையும் குறைக்கும். இப்போ பாருங்கள், நான் கம்மி ஐக்கான் தான் வச்சுருக்கேன். எதுவுமே அதிகம் தான். நமக்கு மேக்ஸிமம் ஒரு ரீசைக்கிள் பண்ணி டிஸ்பிசியும் ஒரு ஃபோல்டர் டாக்குமெண்ட் தான் போதும். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை தூக்கி ஸ்டார்ட் மெனுவில் வச்சுக்கலாம். இந்த தெரியுதா? ஸோ அப்படி ஸ்டார்ட் மெனுவில் வைக்கலாம் கூட, இங்கே கீழே இருக்க டாஸ்க் மேனேஜரில் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஃபைல் எடுத்து இந்த இடத்துல வைக்கிறேன்னா, இங்கே டாஸ்க் மேனேஜரில் பின் டு தான் செட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான். ஸோ ஸ்டார்ட் மெனுவில் எப்படி வைக்கிறதுனா, இப்போ இந்த டிஸ்பிசியை பின் டு குவிக் எக்ஸஸ் இருக்குல்ல, இது பின் டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுக்கு போயிடும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இருக்கும். ஸோ ஓகேவா? இருந்தால் இருக்குது பாருங்கள். நான் மேக்ஸிமம் எல்லா ஐக்கானையும் ஸ்டார்ட் பண்ண தான் வச்சுருப்பேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் ஓகே. ஸோ இன்னும் இதில் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். தேர்ட் ஸ்டெப், இன்னும் உங்கள் லேப்டாப் போயிட்டுங்கன்னா தேர்ட் ஸ்டெப் எப்படி ஸ்டார்ட் அப், அதாவது நம்ம கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகிறப்போ சில ஆப் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டிசபிள் பண்ணிட்டோம்னா நம்ம லேப்டாப் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். டாஸ்க் மேனேஜர் அப்படி ஓப்பன் பண்ணுறது நிறையா வேஸ் இருக்குது. ஸோ நான் சில முக்கியமான வேஸ் மட்டும் காமிக்கிறேன். இப்படி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் மேனேஜர், அப்படியே டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். டாஸ்க் மேனேஜர் என்னன்னா, நம்ம சிஸ்டத்தில் இப்போ என்னென்ன ஓடிக்கிட்டு இருக்கு, என்னென்ன ப்ராசஸில் இருக்குன்றதை காமிக்கிறது தான். ஸோ இப்படியும் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணலாம். ஸ்டார்ட் மெனுவில் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆகுதா? ஓகே. இல்லை, ஆல்ட் கண்ட்ரோல் டெலீட் கமெண்ட் ஷார்ட்கட் கீ கொடுத்தும் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆகுதா உங்களுக்கு? ஓகே, டாஸ்க் மேனேஜர் இப்படி ஃபுல்லாக தான் ஓப்பன் ஆகல, ஸ்டார்டிங் இப்படி சின்னதாக ஓப்பன் ஆகும் ஃபீவர் டீட்டெயில்ஸில். இதில் நம்ம மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம்னா பெரிய விண்டோ வரும். இதில் இப்போ ரன் ஆகிற அப்ளிகேஷன்ஸு பேக்ரவுண்டில் இதில் ஸ்டார்ட் அப் டேபை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டார்டிங் ஆகிறப்ப கம்ப்யூட்டர் எது ஆனில் இருக்குன்னு காமிக்கும். இது அதோட பீரியாரிட்டி, இதோட ஸ்டேட்டஸ் என்னபிள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸ்டார்ட்றப்ப நான் எல்லாம் டிசபிள் பண்ணியிருக்கேன். இந்த 3 மட்டும் என்னபிள் பண்ணியிருக்கேன். ஆன்டிவைரஸ் எப்பயுமே நம்ம ரன் ஆகிறது முக்கியம். ஸோ அதை எப்பயுமே என்னபிள் பண்ணிடணும். மீதி எல்லாத்தையும் நீங்கள் டிசபிள் பண்ணிடலாம். இது நான் தேவைக்காண்டி என்னபிள் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் டிசபிள் பண்ணிக்கலாம். உங்கள் லேப்டாப் பொறுத்து அது டிசபிள் மாறும், நிறைய ஆப்ஸ் பொறுத்து. ஓகே, தென் இப்போ டாஸ்க் மேனேஜரை டிசபிள் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்போமா? ஸ்டெப் 4, ஸ்டோர் மீடியா கேம்ஸ் அண்ட் லார்ஜ் ஃபைல் வித்தவுட் சி டிஸ்க். ஆமாங்க, நம்ம லேப்டாப் ரன் ஆகிற ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெம்பரரி ஃபைல்ஸில் ஸ்டோர் ஆகுது. பார்த்தீங்கன்னா பிசியில் சி டிஸ்கில் தான் ஸ்டோர் ஆகும். எப்பயுமே அந்த டிஸ்க்கு மட்டும் நிறையா பார்த்துக்குங்க. உங்களோட மீடியா ஃபைல்ஸாக இருக்கும், கேம்ஸாக இருக்கட்டும், லார்ஜ் ஃபைலாக இருக்கும், அது மீதி இருக்கிற அதர் டிஸ்கில் போடுங்க. அதர் பார்ட்டிஷன், ஓகேவா? டிஸ்க்குன்னு சொல்லக்கூட ஒரு டிஸ்க் தான். டிஸ்க் ட்ரைவில் அதர் பார்ட்டிஷன், சி பார்ட்டிஷன் தவிர்த்து மீதியில் பதிங்க. ஓகேவா? அப்படி பதியும் போது நம்மளுக்கு இதாகும். பொதுவாகவே நம்ம இந்த டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், வீடியோஸ், பிக்சர்ஸ், மை டாக்குமெண்ட்ஸில் பதிகிற டாக்குமெண்ட்லாம் விண்டோஸில் தான் பதிவாகும். ஓகே, தென் ஸ்டெப் 5, டீஃப்ராக்மெண்ட் ஆப்டிமைஸ் டிவைசஸ். இது ஒன் ஆஃப் த சிஸ்டத்துலேயே அவங்க கொடுக்குற ஆப். அது பெரிய விஷயந்தான்.
இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லேப் வந்து ரொம்ப இதாகும். அது என்ன பண்ணுன்னா சிஸ்டத்தில் அங்கங்கே பிரிஞ்சு கிடக்கிற ஒன்று சேர்த்து நீட்டாக இது பண்ணும். டீப் ஃப்ராக்மெண்ட் சர்ச்சில் அடிச்சிங்கன்னா வருதா, இது இந்த ஆப் தான் அது. ஓகே, இந்த ஆப் மூலமாக அனலைஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கலாம் வேணுன்றப்ப. வீக்லி இப்போ பண்ணணும், டெய்லியா, மந்த்லியா. நான் வீக்லி கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது எடுத்துக்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் ஆகலாம், அதை பொறுத்து. ஓகேவா? ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு இது 0% மேக்னெட்னு இருக்குல்ல, அதை பொறுத்து ஆப்டிமைஸ் ஆகும். இந்த ஃப்ராக்மெண்டட் வந்து வேல்யூ கம்மியாக இருக்கிறத பொறுத்து தான் உங்கள் டிஸ்க் ஸ்பீடப்னு காமிச்சிக்க முடியும். ஓகேவா? இது மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப அவசியம் இல்லை. ஓகேவா? நான் இப்போ பண்ணலை, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வாங்க திருப்பி. தென் ஸ்டெப் டெக் 6 கீப் யுவர் டிரைவ்ஸ் க்ளோஸ் டு ஃபுல். அதாவது எப்பயுமே உங்கள் டிரைவ் ஃபுல்லாக ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 3 GB தான். இந்த மாதிரி ரெட் ஆச்சுனாவே உங்கள் டிஸ்க் ஃபுல்லாகுது. இந்த மாதிரி ஃபுல்லாகிறப்ப அதோட தம்ப்லைன்ஸ் லோடாக டைம் எடுத்துக்கிறோம் பொதுவாகவே நம்ம வச்சுருக்கிற ஃபைலுக்கு. ஸோ அதனால் டிஸ்க்கை மட்டும் எப்பயுமே ஃபுல்லாகாமல் வச்சுக்கோங்க. பிரித்து போடுங்க முடிஞ்ச வரைக்கும் பார்ட்டிஷனில். சீல அதிகமாக ஸ்டோர் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்டோரேஜ் வேணால் எக்ஸ்டர்னல் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை சிடி தேவையில் ஸ்டோர் பண்ணி வைங்க. டிஸ்க் ஃபுல்லானாலே சிஸ்டம் ஸ்லோவாக இருக்க சான்ஸ் இருக்குது. தென் ஸ்டெப் 7 க்ளோஸ் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ப்ராப்பர்லி. எக்ஸாம்பிள் கேம்ஸ், ஆப்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ பொதுவாக தெரியும், நம்ம ஒரு கேம் ஆன் பண்ணோம்னா அது கிராஷ் ஆயிடுச்சுன்னா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்ல, பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது பொதுவாகவே ஒரு கேம் ஆன் பண்ணால் டபக்குன்னு க்ளோஸ் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண எக்ஸிக் கொடுத்து. இப்போ பின்னாடி நான் வந்து நிறைய அப்ளிகேஷன், இப்போ இந்த சீக்ளீனெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. பார்த்தீங்கன்னா பின்னாடி ரன்னிங் ஆகிருக்கு, அப்போ ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலாம். இதை வேணால் என்டாஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் ஆகிடுச்சா? இதே மாதிரி தான் ப்ராப்பராக ஆகிறதால இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஸ்டெப் 8 டிஸ்க் க்ளீனப். சப்போஸ் நீங்கள் டிஸ்க்கு ஃபுல்லாகிடுச்சு, ஆனால் இதில் நீங்கள் அவ்வளோவா டாக்குமெண்ட் வைக்கல, உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு தேவையில்லாத டாக்குமெண்ட் ஒரு 15 இருக்குது. ஸோ அப்போ டிஸ்க்கு க்ளீனப் உதவியோடு நம்ம இது பண்ணலாம். அதுவும் அப்போ தான் சர்ச்சில் அடிச்சிங்கனாவே டிஸ்க் க்ளீனப் அந்த ஆப் வரும். ஃபஸ்ட்டு அதை அனலைஸ் பண்ணி கொடுக்கும். எந்த டிஸ்க் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அனலைஸ் ஆகும். எந்த மாதிரி ஃபைலை டெலிட் பண்ணால் அதுவே அதோட மெமரி காமிக்கும். நான் இப்போ பண்ணலை, ஸோ கேன்சல் கொடுத்துறேன். ஓகே, தென் அடுத்து ஸ்டெப் 9 டோன்ட் டெலிட் எனி ஆப்ஸ் ஃபோல்டர் வித்தவுட் அன்இன்ஸ்டால் பிகாஸ் இட் வில் பி கரப்டட். ஆமாங்க, நீங்கள் பொதுவாக இப்போ சி டிஸ்கில் ஏதோ ஃபுல்லாகுது, ஸோ நான் அதில் நம்ம தான் எதுவும் வைக்கல, போய் ஏதாச்சும் டெலிட் பண்ண நினச்சிங்கன்னா அது ஃபுல்லு கரப்ட் ஆயிரும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் பேஸ்னால் பார்த்தீங்கன்னா இன்டெல் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண ஆப்புக்கான ஃபோல்டர். நீங்கள் சப்போஸ் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்க ஃபோல்டர் கரப்ட் ஆயிரும். ப்ராப்பராக இதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் டெலிட் பண்ணணும் வேணான்ற ஆப்பை. ஸோ அன்இன்ஸ்டால் பொதுவாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலையும் போய் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்குன்னு ஸ்பெசிஃபை ஆப்லாம் விட்ருக்காங்க. தென் ஸ்டெப் 10 முக்கியமான. ஸோ இதில் நம்ம எதுவுமே செய்யறதுக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. ஸோ டைம் ரொம்ப எடுத்துக்கிறது யார் செய்வானா, இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். டெய்லி க்ளோஸ் பண்ணுறப்ப மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அதுதான் இந்த சி க்ளீனர் ஆப். இதிலே ரிஜிடிட் எடிட்டர், க்ளீனரு, சி க்ளீனரு, அன்இன்ஸ்டாலு, டூப்ளிகேட் ஃபைண்டர், நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது வெறும் 5 MB தான் இருக்கும். இது இந்த கீழே இருக்க இந்த லிங்க் வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். இது அவங்களோட ஓன் வெப்சைட் தான். இது நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தான், ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தான் சொல்லலாம். எந்த விதமான ஃபேக்கும் கிடையாது. சி க்ளீனர் நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சி க்ளீனர் நான் ஸ்டார்ட் மெனுவில் வச்சுருக்கேன். இந்த ஆப்பு தாங்க சி க்ளீனர். ஓப்பன் ஆகுது. இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கும், எதெல்லாம் கிளியர் பண்ணணும். விண்டோஸில் கிளிப் போர்டு இதெல்லாம் மேக்ஸிமம் செலக்ட் அதிலே டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும், அது நீங்கள் அதிலே வச்சுக்கோங்க. சேவ்டு பாஸ்வேர்ட்லாம் கிளிக் அண்ட் செக் எடுத்துங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் கூகுள் கொடுக்க உங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா டெலிட் ஆகாமல், இது ரன் க்ளீன் கொடுத்தீங்கன்னா க்ளீன் ஆகும். இப்போ டெம்பரரியாக இருக்க ஃபைல்ஸு சரி இதில் ஓடுறதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, மேக்ஸிமம் சிஸ்டம் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாகிடுச்சுன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் க்ளீன் ஆகி. இது இப்போ ஒரு சம் செகண்ட்ஸ் லேட் எடுத்துக்குது, பிகாஸ் நான் பின்னாடி பேக்ரவுண்ட் ஆப் வந்து உங்களுக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்குல்ல ரெக்கார்ட் பண்ணுறதுனாலே. ஓகே, அதே மாதிரி தான் இதில் ரிஜிஸ்ட்ரினா ஒன்றும் இல்லை. கம்ப்யூட்டர் வந்து ரேமில் நினைவகத்தில் ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ண நீ என்ன செய்கிறேன்றதை எழுதி வைக்கும் டெம்பரரியாக. அது வந்து சப்போஸ் நம்ம முன்னாடி ஒரு ஆப் வஞ்சிருப்போம், அதை டெலீட் பண்ணியிருப்போம், அதை எழுதி வச்சுருக்கோம், அதெல்லாம் தேவையில்லாத ரெக்கார்டு தானே, அதை அழிக்கிறதுக்கு தான் ரிஜிஸ்ட்ரி. ஓகேவா? ஏன்னா ரேம் ஒரு நினைவகம் தானே, அதுவும் மறதி வேணும்ல, மறதி இருந்து தானே, அதை மறக்காமல் இருக்கிறதுக்காண்டி எழுதி வைக்கிறது தான் டிஜிட்டல்ஸில். அதுதான் இது. ஸோ இது ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரி நான் மேக்ஸிமம் டெலிட் பண்ணியிருப்பேன். டெலிட் பண்ணாமல் இந்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்குது,
லாஸ்ட்டாக செஞ்சதை சரியாக சேவ் பண்ணதை எழுதி வச்சுருக்கோம். அதுக்குரிய ரிஜிஸ்டர் கூடியது இருக்கலாம், அதை கிளியர் பண்ணவான்னு கேட்கும். அவ்வளோ இதை கிளியர் பண்ணனால உங்கள் கம்ப்யூட்டருக்கு எந்த ஆபத்தும் வரப்போதில்லை, நீங்கள் அசால்ட்டாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா இதுவும் ஒரு விதமான ஸ்லோ ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இருக்கிறது தான். ஸோ இது ஸ்பீடாக தான் ஒர்க் ஆகும், ஏது பின்னாடி பேக்ரவுண்ட் ரன்னிங்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஸோ கமான். சரி, நான் ஓகே இதை கேன்சல் கொடுத்துறேன் இதோட ஸ்கேனிங்கை. தென் டூல்ஸில் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மூலியமாகவே லோட் ஆகி வர என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு இதை நீங்கள் இது மூலியமாகவே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். வந்துருச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ ஆப்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் இது ஒரு சப்போஸ் இதை சர்ச் பண்ணி கூட அந்த ஆப் நேமை நீங்கள் ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் ஸ்டார்ட் அப் இது மூலியமாக கூட டாஸ்க் மேனேஜர்லாம் மாற்ற அந்த வேலை இது மூலியமாக வச்சுக்கலாம். ப்ரௌசர் பிளக்கின்ஸு, ப்ரௌசரில் சப்போஸ் நீங்கள் ஒரு யூடியூப்பில் வீடியோ போங்கன்னா அதுக்கு அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் முக்கியம், அதோட பிளக்கின்ஸ்லாம் இங்கே இருக்கும். டிஸ்க் அனலைசர், டிஸ்கில் சப்போஸ் பிக்சர் ஏதாச்சும் தேடணும்னா இதை வச்சு இது கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த டிஸ்கில் என்ன தேடணும்னு. டூப்ளிகேட் ஃபைல்னா ஒரே நேமில் ஒரே சைஸில் இருக்கிற ஃபைலை டெலிட் பண்ணி கொடுக்கும். சிஸ்டம் ரீசோர்ஸ் பாயிண்ட்டு, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சிஸ்டம் ஏதாச்சும் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் போடும், ஏதோ முக்கியமான எசென்சியல் சாஃப்ட்வேர் ரீஸ்டோர் பாயிண்ட் செட் பண்ணி வைக்கும். என்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட்டும் செட் பண்ணல, ஏன்னா அது செட்டிங்ஸ்னால் நான் டிசபிள் பண்ணி வச்சுருக்கேன். இதை எனேபிள் பண்ணி வைங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். தென் ஆப்ஷன்ஸில் இதை பற்றின அபவுட்டில் அது இருக்கும். செட்டிங்ஸ் ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சதான், யூசர்ஸ் அட்வான்ஸு தான். செட்டிங்ஸில் செட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறப்ப லேப்டாப் செட்டப் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீதி இருக்கிற ஃபியூ ஸ்டெப்ஸ் என்னென்னா இது உங்களுக்கு ரொம்ப ஸ்பீட் பண்ணி கொடுக்கும் உங்கள் சிஸ்டத்தை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்த்தமைக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் லாஸ்ட்டாக தேங்க்யூ. பாய். இப்படிக்கு உங்கள் தமிழ் எலக்ட்ரானிக் சேனல் தியானேஸ்வரன். நன்றி, வணக்கம்.